We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது ஆண்டாக தேசிய கொடியேற்றினார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு முப்படை வீரர்கள் மரியாதை. After the hoisting of the national flag by the Honourable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by two. What a march, stoic and precise. செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடலோடு கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம். சுதந்திரத்துக்கு பின்னர் முதல் முறையாக செங்கோட்டையில் ஒலித்த வந்தே மாதரம். வேகமான பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முதலிடம். இந்தியாவின் சாதனைகளை உலகமே உற்று நோக்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம். பிற நாடுகளை நம்பியிருக்க முடியாது. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும். எரிசக்தி துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் சுயசார்பு தேவை என கூறிய பிரதமர் மோடி. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் அரசு சார்பில் இலவச பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. 6 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடி பேர் பலன் பெற்றிருப்பதாகவும் பேச்சு. ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. இயற்கை முறை விளை பொருட்களுக்கு வெளிநாடுகளில் மிகப்பெரிய சந்தை உருவாவதாக விளக்கம். 2047 இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற 7 அம்ச திட்டத்தை அறிவித்த பிரதமர் மோடி. இந்திய விளைபொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்வது முதல் AI, குவாண்டம், ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தில் பெரும் பாய்ச்சல் காட்டுவது வரை பல்வேறு நடவடிக்கைகள். நக்சல் சித்தாந்தவாதிகள் வன்முறையை தூண்ட முயற்சி என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நக்சல் மனநிலை கொண்டவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் பேச்சு. சுதந்திர தின உரையின் போது சட்டைப்பையில் மூவர்ண கொடி வரிசையாக தலைகீழாக வைத்திருந்த பிரதமர் மோடி. மோடி கொண்டாடுவது இந்திய சுதந்திர தினமா அல்லது அயர்லாந்து நாட்டின் சுதந்திர தினமா என்று காங்கிரஸ் கேள்வி. சுதந்திரம் என்பது தியாகிகள் நமக்கு அளித்த பரிசு மட்டுமல்ல, உண்மை அகிம்சை வழியில் நடப்பதற்கான பொறுப்பு. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்து ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசிய கொடியை மல்லிகார்ஜுன் கார்கே ஏற்றினார். சுதந்திர தின விழாவில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் சோனியா, ராகுலின் எதிர்ப்பையும் மீறி முழுமையாக பாடப்பட்ட வந்தே மாதரம். முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடப்படுவது என்ற காங்கிரசின் மரபை மீறி முழுவதும் பாடிய குழுவினர். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடுவதுதான் மரபு என்று காங்கிரஸ் விளக்கம். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் சுதந்திர தின கொண்டாட்டம். உள்ளூர் மக்களுக்கு இனிப்பு வழங்கி ராணுவ வீரர்கள் வாழ்த்து. சுதந்திர தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் களை கட்டிய கொடியிறக்க நிகழ்ச்சி. மிடுக்காக அணிவகுத்து சென்ற ராணுவ வீரர்கள்.
இந்திய சுதந்திர தினத்தையொட்டி அமெரிக்கா, சீனா, வங்கதேசம், ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் வாழ்த்து. பொருளாதாரம், சமூக அறிவியல் ரீதியில் வளர்ச்சி பெற்றுள்ளதோடு சர்வதேச அரங்கில் செல்வாக்கை பெற்றுள்ளதாக கூறி ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து. பலூச் பிரிவினை இயக்க தலைவர் மிர்யார் பலூச் பிரதமர் மோடிக்கு சுதந்திர தின வாழ்த்து. பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்த நிலையில் இந்திய சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து. முதல்வராக கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் விஜய். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர். தமிழ்நாட்டை லஞ்சத்திலும் ஊழலிலும் இருந்து காப்பாற்றுவதும் ஒரு விடுதலைதான். தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் பேச்சு. நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை எப்போதும் தாவேக அரசு எதிர்க்கும். பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது என்றும் முதல்வர் விஜய் பேச்சு. ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கான திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்வு. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுக்கான நிதி உதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவரான எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவம். விருதோடு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. நீரிழிவு நோய் நிபுணரான மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கினார் முதல்வர் விஜய். கோவையைச் சேர்ந்த நௌஷீன் பானு சந்துக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவம். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷீன் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருக்கு முதல்வரின் நல் ஆளுமை விருது. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சுதீஷ் பிரபு மற்றும் குழுவினர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் கீதாஞ்சலி ஆகியோருக்கும் விருது வழங்கி கௌரவம்.
முதலமைச்சரின் நல்ஆளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல்ஆளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை வழங்கிய முதல்வர் விஜய். சிறந்த மாநகராட்சியாக கோவையும், சிறந்த நகராட்சியாக போடிநாயக்கனூரும், சிறந்த பேரூராட்சியாக திருவிடை மருதூரும் தேர்வு. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் விஜயின் பெற்றோர். தாயுடன் சுதந்திர தின விழா நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்த நடிகை த்ரிஷா. சுதந்திர தின விழா முடிந்து புறப்பட்ட போது பார்வையாளர்களை சந்தித்த முதல்வர் விஜய். காரிலிருந்து இறங்கி நடந்து சென்று மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி உற்சாகம். ஒன்றுபட்டு முன்னேறுவோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சுதந்திர தின வாழ்த்து. பிற்போக்கு பழமையை வேறறுத்து பன்மைத்துவம் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதே நம் இந்தியா என பதிவு. ஒற்றுமை, வளர்ச்சி, சமூக நீதி பாதையில் வலிமையான நாடாக கட்டமைக்க உறுதியேற்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அநாகரிக பேச்சு. பயனற்றவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்கின்றனர் என்றும் கடும் விமர்சனம். செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார். முதல்வர் மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் குறித்த நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். திமுக பாஜக இடையேயான உறவு வெளிச்சத்துக்கு வரும் என்றும் பதில். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு. ஒரு தலைவரை போல பேசாமல் ஏதோ ஒரு தெருமுனை பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அரசியலில் பரபரப்பாக பல மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது என்பது தெரிய வருகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். முதல்வர் பற்றிய அநாகரிக பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் வினோத் வலியுறுத்தல். அரசியலில் எதிரியாக இருக்கலாம், அதற்காக நாகரிகத்தை எதிரியாக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் கருத்து. முதல்வர் விஜய் குறித்த நயினார் நாகேந்திரனின் அநாகரிக பேச்சுக்கு அண்ணாமலை கண்டனம். வளரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய மூன்றாம் தர அரசியலை அல்ல என்றும் காட்டம். முதல்வரின் தாயார் குறித்த நயினார் நாகேந்திரனின் கருத்து அருவருப்பானது என்று பாஜகவின் குஷ்பு கண்டனம். பெண்ணின் கண்ணியத்தையும் நேர்மையையும் கேள்விக்குள்ளாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் காட்டம். எந்தவிதமான உள்நோக்கத்துடனும் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய்மொழி மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவன் என்றும் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி நிர்வாகம் நடத்திய பொருட்காட்சியில் ராட்டினம் கவிழ்ந்து விபத்து. பெண் குழந்தை உட்பட 5 பேர் காயம்.
ராட்டினங்கள் இயக்க போலீஸ் அனுமதி மறுப்பு. கர்நாடகாவில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. காட்டுக்குள் 4 பேர் கொண்ட கும்பல் வனவிலங்குகளை வேட்டையாடி இறைச்சியோடு தப்பிச் செல்ல முயன்றதாக தகவல். கர்நாடகாவில் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரின் உறவினர்கள் போராட்டம். வனத்துறையின் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம். கர்நாடகாவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 3 கால்நடைகள் மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றவர்கள் என்று உறவினர்கள் ஆதங்கம். வனத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு, விசாரணை ஆணையம் அமைத்து முதல்வர் DK சிவக்குமார் உத்தரவு. நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளின் பதிவை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட இந்திய பார் கவுன்சிலுக்கு கண்டனம். இது தனக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான விவகாரம். இதில் தலையிட பார் கவுன்சிலுக்கு என்ன உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டிருக்காவிட்டால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்திய பகுதியோடு இணைய போராடி இருப்பார்கள். சுதந்திர தின நிகழ்ச்சியில் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பேச்சு. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக 2 வாரமாக உண்ணாவிரதம் இருந்து வரும் மாணவர் அமைப்பு தலைவர் தேவேந்திரநாத் மாகதே தேசிய கொடியை ஏந்திச் செல்ல முயன்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தள்ளுமுள்ளு. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகங்களில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்மந்தோட்டையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கியில் வெற்றியோடு தொடங்கியது இந்திய அணி. முதல் லீக் போட்டியில் வேல்ஸ் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அபார ஆட்டம். 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 288 ரன் குவிப்பு. தேவ்தத் படிக்கல் சதம். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசின் நந்தினி பால் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படக்கூடாது. தஞ்சாவூரில் பாலை கீழே கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். போடுங்க சார். வேண்டாம் வேண்டாம் கர்நாடக பால் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் கர்நாடக பால் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் தமிழ் பால் வேண்டும். வேண்டும் வேண்டும் தமிழ் பால் வேண்டும். வேண்டாம் வேண்டாம் நந்தினி பால் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் நந்தினி பால் வேண்டாம். நெல்லை காரையாறு கோவில் திருவிழாவையொட்டி வனத்துறையினர் தீவிர சோதனை. பக்தர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் சோப்பு, ஷாம்பு, பீடி, சிகரெட், மது பாட்டில்கள் அழிப்பு. சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு 13 பேரை கைது செய்தது காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி மாணவன் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தாவேக அரசு தோற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் விமர்சனம். நிர்வாகத்திறனற்ற சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்று உதயநிதி காட்டும். தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவை மாணவர் கொலை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மாணவர்கள், இளைஞர்கள் கொலைக்கு போதைப் பொருள் பயன்பாடே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சண்டை சச்சரவுகளால் ஒரு மாணவனுடைய உயிர் இழப்பது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். அதனால் அந்த அரசு முழு கவனம் செலுத்தி இந்த மாணவன் மரணத்திற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
முதல்வர் விஜய் பேட்டியே கொடுப்பதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தவேக ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்றும் சாடு. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுது மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுது மற்ற கட்சி தலைவர் சொல்வதாக கேட்கணும், எழுது உங்களை போல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாக அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள். ரீல்ஸ் போட்டதும் ரீல் விட்டதுமே தாவேக அரசின் சாதனை. தாவேகாவின் 100 நாள் ஆட்சி குறித்து எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? மாற்றம் வேண்டுமென ரீல்ஸ் போட்டது மக்கள்தான், தாவேகாவினர் அல்ல. ரீல்ஸ் ஆட்சி என்ற எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில். ரீல்ஸ் போறது எதையோ அவர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏதோ சிறுமைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் யார் போடுவது? மக்கள் போடுகிறார்கள். மாற்றம் வர வேண்டும் என ரீல்ஸ் போட்டது மக்கள், ஏற்றம் வர வேண்டும் என்று இவர்கள் சோசியல் மீடியாவில் எழுதியது மக்கள். சைதாப்பேட்டை வாக்காளர்கள் குறித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் பேச்சுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு இனிதான் நல்வாழ்வு வரப்போகிறது என்றும் பதில். வாக்காளர்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் இப்ப சொல்றேங்க, இப்பதாங்க சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல வாழ்க்கையே வரப்போகிறது. மெடிக்கல் மாஃபியா கிட்ட இருந்து தப்பித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு இனிமேல் தான் நல்ல வாழ்வு வரப்போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட போகிறார். திமுக அதிமுக கூட்டணிக்கு எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை என்று கனிமொழி MP திட்டவட்டம். பாஜகவுக்கு எதிராக தாவேக அரசு எந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை என்றும் பேட்டி. தாவேக அமைச்சர்கள் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கனவு வேணா அதுவா இருக்கலாம், ஆனா நிச்சயமா எந்த காலத்திலையும் அதற்கு வாய்ப்பு இல்லை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக கூறி அரசுக்கு நன்றி தெரிவித்து போராட்டக் குழு. நன்றிக்கடனாக முதல்வர் விஜயின் பெயரை தங்களது கிராமத்துக்கு வைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றம். ஏகனாபுரம் கிராம விவசாய மக்களின் கோரிக்கையை ஏற்று பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதை தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாக ஏற்று அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கிராம சபையில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. முதல் முறை MLA-க்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க திட்டமிடும் தாவேக அரசு. சட்டமன்றத்தில் VCK MLA ஜோதிமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதல்வர் விஜய் முடிவு என தகவல். என்ரிகா நிறுவனத்தின் 11 மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை 24 மணி நேரத்திற்குள் நீக்கிய டாஸ்மாக் நிர்வாகம். தடை விதிப்பு மீண்டும் அனுமதி தொடர்பாக உணவு பாதுகாப்பு ஆணையம் எழுதிய கடிதங்களை வெளியிட டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை. காரைக்குடியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு வழி தெரியாமல் தவித்த மம்முட்டிக்கு உதவிய பெட்ரோல் பங்க் ஊழியர். உதவியவரை தன் நண்பர் என குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டிய மம்முட்டி. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, OMR.